Good morning. ஓகே, நேற்று கடைசியா நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு டைம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. 1, 8, 9, 64, 25. இது எப்படி வந்துச்சுன்னா, 1 அப்படிங்கிறது 1ஓட ஸ்கொயர், கரெக்டா? 8 அப்படிங்கிறது 2ஓட கியூபு. 9 அப்படிங்கிறது 3ஓட ஸ்கொயர். 64 அப்படிங்கிறது 4ஓட கியூபு. 25 அப்படிங்கிறது 5ஓட ஸ்கொயர். ஸோ ஆல்டர்னேட்டிவா ஸ்கொயரும் கியூபும் எடுத்திருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயரும் கியூபையும் ஆல்டர்னேட்டிவா எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்னா 6 கியூப். 6 கியூப் அப்படிங்கிறது என்ன? 216. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 216. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த சம்க்கு ஆல்டர்னேட்டிவா யோசிச்சு பாருங்க. பாருங்க, இங்க வந்துட்டு 1 இருக்கு, 2 இருக்கு, நெக்ஸ்ட் 5 இருக்கு, அடுத்த நம்பர் மைனஸ்ல வந்திருக்கு, அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டிவ் நம்பரும் மைனஸ்ல வந்திருக்கு. ஆனா இதை அப்சர்வ் பண்ணுங்க, இந்த இந்த 1, 5 இதெல்லாம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1, 5, 9, 13. அதே இது ஒன்னுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது -6, -2, நெக்ஸ்ட் 2. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு 2ல இருந்து, கரெக்டா? ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் எடுத்துக்கலாமா? 1, 2, 5, -2, 9, -6, 13. ஸோ 2ல இருந்து -2, 2ல இருந்து -4 பண்ணா -2 வரும், கரெக்டா? எகெயின் -2ல இருந்து -4 பண்ணா -6 வரும். மேல பாருங்க, ஒன்றும் இல்லை, 1 கூட +4 ஆட் பண்ணா 5 வரும். எகெயின் 5 கூட +4 ஆட் பண்ணா 9 வரும். 9 கூட +4 ஆட் பண்ணா 13 வரும். இங்க கீழே நெக்ஸ்ட் -6 கூட -4 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? நமக்கு -10 கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்துட்டு -10. ஓகே, குட். நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க.
ஓகே குட். 2, 6, 14, 30. 2ல இருந்து 6க்கு போயிருக்கு. எப்படின்னா எப்படி போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் நேற்று சொன்னால எல்லா எல்லா வேஸ்லையும் யோசிச்சு பாருங்க. இந்த சீரீஸ்க்கு வந்துட்டு இதுதான் லாஜிக். இன்டூ 2 + 2. இந்த கான்செப்டை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. 6ல இருந்து இன்டூ 2 பண்ணா 12 வரும். +2 பண்ணா 14 ஆகும். ஸோ இன்டூ 2 + 2 அதே தான். 14ல இருந்து இன்டூ 2 பண்ணி +2 பண்ணா 30 கிடைக்கும். அதே மாதிரி 30 இன்டூ 2 60 +2 62. ஸோ நம்மளுக்கு இதோட ஆன்சர் வந்துட்டு 62. ஓகே, இந்த சம்மோட நம்பர் சீரீஸ் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்ப்போம். மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இங்க இந்த மாதிரி ரோஸ் காலம்ஸ் கொடுத்து இங்க ஏதாச்சும் ஒரு ரோலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு காலம்லயோ ஏதாச்சும் ஒரு இதை வந்துட்டு எம்டியா விடுவாங்க. லைக் கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. இது டிஎன்பிசியில நிறைய வரும்னு நினைக்கிறேன். இந்த டைப்பான சம்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னா இப்படி மட்டுமே வராது. லைக் நம்ம சீரீஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலேயுமே வந்துட்டு இப்போ 1, 2, 3 கொடுத்துட்டு இங்கே கொஸ்டின் மார்க் கேட்கலாம். மிஸ்ஸிங், இதுவும் மிஸ்ஸிங் நம்பர் தான். நெக்ஸ்ட் 5, 6 அப்படி கேட்பாங்க. இன்னொன்று இதுலேயே ராங் நம்பர்ஸும் இருக்குது நம்ம சீரீஸில். இப்போ நம்ம பார்த்த சீரீஸ்லேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க. இங்கே 62 இருக்குன்னா இங்கே ஒரு இதோட லாஜிக் ஃபுல்லாக லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா இந்த 14 இருக்க வேண்டிய இடத்துல வேற ஏதாவது நம்பர் கொடுத்துருப்பாங்க. வேற ஏதாச்சும் நம்பர் கொடுத்து ஃபைண்ட் த ராங் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. அதுவுமே நம்பர் சீரீஸ்ல தான் வரும். ஆனா டிஎன்பிசி எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அது கேட்டதில்லன்னு நினைக்கிறேன். நான் அந்த பிவைக்யூஸ்லாம் பார்த்தேன். சரி ஓகே, ஒருவேளை அது வந்தாலும் ராங் நம்பர் அப்படின்னு கொடுத்தாலும் இதே மாதிரி தான், இதே லாஜிக் தான். நம்பர் சீரீஸ் தான் கொடுத்து கேட்பாங்க. லாஜிக் இருக்கும், அதில் ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கும். நீங்கள் அதை என்ன லாஜிக் அப்படின்னு கண்டுபிடிச்சி எது ராங் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சி போடணும். சரி, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் மார்க் இங்க கொடுத்துருக்காங்க. இதோட லாஜிக் கண்டுபிடிங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க கண்டுபிடிச்சு. இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் இதுல வந்துட்டு பெரிய அந்த காலம்ஸ் அண்ட் ரோஸ்லயே இதுல வந்துட்டு இந்த ரோல லார்ஜ் நம்பர்ஸ் இருக்கு கரெக்டா. ஆனா எல்லா மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லயுமே லார்ஜ் நம்பர்ஸ் தான் வந்துட்டு மற்ற நம்பர்ஸ் ஆட் பண்ணா லார்ஜ் நம்பர்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மிஸ்ஸிங் நம்பரையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் ஆனா மோஸ்ட்லி அந்த பெரிய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு எல்லா மற்ற இதெல்லாம் ஆட் பண்ணாவோ மல்டிப்ளை பண்ணாவோ கிடைக்கும். சில இதுல மட்டும் ரேரான கேஸ்ல மட்டும் அந்த பெரிய நம்பர்ஸை யூஸ் பண்ணி வேற ஏதாச்சும் நம்பர்ஸ் கிடைக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி வந்துட்டு லார்ஜ் நம்பர்ஸ் தான் வந்துட்டு ஆன்சர். ஐ மீன் மற்றதெல்லாம் ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் அந்த நம்பர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்க, இது ரொம்ப சிம்பிள் தான். 11, 5, 10 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 26 கிடைக்கும். 11 + 5 + 10. இது வந்துட்டு காலம் வைஸ் பாருங்க, காலம் வைஸ். நெக்ஸ்ட் 5 + 4 + 9 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 18 கிடைக்கும். அதே மாதிரி 7 + 1 + 8 வந்துருச்சு. ஸோ இங்க 10 வரணும் அப்படின்னா நம்ம கூட 2 தான் ஆட் பண்ணணும். அதனால இங்க மிஸ்ஸிங் நம்பர் வந்துட்டு 2 தான். இதோட ஆன்சர் வந்துட்டு 2. மிஸ்ஸிங் நம்பர் எல்லாருக்கும் கிளியரா? ஸோ மிஸ்ஸிங் நம்பர்னா இதுதான், இப்படிதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் கிளியரா? சரி ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க.
இந்த சம்ல வந்துட்டு நம்ம ரோ வைஸ் பார்க்கணும். பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னா, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் 2 பவர் 3. 2ங்கிற நம்பர் இங்க இருக்கு, 3ங்கிற நம்பர் இங்க இருக்கு. இந்த 3ய வந்துட்டு நம்ம பவரா எடுக்கிறோம். 2 பவர் 3, அதாவது 2 கியூப். அது கூட 3ங்கிற நம்பர் இங்க இருக்கா, அது இந்த 2 வந்துட்டு நம்ம பவரா எடுக்கிறோம் 3க்கு மேல. ஸோ 2 கியூப் வந்துட்டு 8, 3 ஸ்கொயர் வந்துட்டு 9. ரெண்டையும் பிளஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி அதே மாதிரி இந்த நம்பர்ஸ், செகண்ட் ரோல இருக்க நம்பர்ஸ் 3 பவர் 4 பிளஸ் 4 கியூப் 4 பவர் 3. ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ் வந்துட்டு பவர்ஸா மாத்தி போடுறோம். 3 பவர் 4 வந்துட்டு 81. ஆமா 81. 3 கியூப் வந்துட்டு 27, இன்னொரு 30. ஆமா 81. ஓகே, 4 கியூப் வந்துட்டு 64. கரெக்டா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 145 வருதா? அதே மாதிரி இங்க அதே மாதிரி தான் இது பண்ணும். 2 பவர் 5 பிளஸ் 5 பவர் 2, 5 ஸ்கொயர். 2 பவர் 5 வந்துட்டு 32. கரெக்டா? 5 ஸ்கொயர் வந்துட்டு நம்மளுக்கு 25. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 57 கிடைக்கும் நமக்கு. ஸோ 57 தான் ஆன்சர். ஓகே, குட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது போடுங்க, இது போட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்கீங்க. இது பாருங்க, இது காலம் வைஸ் பாருங்க. லார்ஜஸ்ட் நம்பர் இங்க தான் இருக்கு, அங்கதான் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது இது என்ன வரும் அப்படின்னா 6 இன்டூ 8, 6 இன்டூ 8 48 வருமா? அது கூட 3ய பிளஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு 51 கிடைக்கும். அதே மாதிரி 15 இன்டூ 4 பிளஸ் 5, 65 கிடைக்கும். அதே லாஜிக்ல 20 இன்டூ 5 பிளஸ் 20, 100 பிளஸ் 20ன்னு வருமா? ஸோ நம்மளுக்கு 120 கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 120. ஓகே, எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க.
இது வந்துட்டு அந்த பெரிய நம்பர் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. பெரிய நம்பர்லாம் லைக் ஆன்சர் இருக்கும், லைக் மற்றதெல்லாம் ப்ளஸ் பண்ணா ஆட் பண்ணா அந்த மாதிரி யோசிக்காம டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பாருங்க. யாருக்குமே லாஜிக் கிடைக்கலையா? ஆன்சர்ஸே வரலையே. சரி, ஓகே, இது பாருங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். 9, 36, 25, 16, 4, 9, 4, 9, இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? இது எல்லாமே ஸ்கொயர்ஸ் கரெக்டா? 9ங்கிறது 3 ஸ்கொயர், 4ங்கிறது சாரி 4ங்கிறது 2 ஸ்கொயர், 36 வந்துட்டு 6 ஸ்கொயர், 16 4 ஸ்கொயர், 25 5 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர், 4 2 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 1 எல்லாருக்குமே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 1 ஸ்கொயராக இருக்கும். ஸோ இதுலேருந்து பாருங்க, 3 2 1 இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? நம்ம ஸ்கொயர் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கொயரை கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும். 3 + 2 + 1 இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் 6 கிடைக்குதா? ஸோ இதுதான் லாஜிக். அதே மாதிரி 6 + 4 + 3 இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 13 கிடைக்குதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 5 + 3 + 2, இங்கே 2 வரும், நான் 4 போட்டேன், இங்கே 2 ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 10, இங்கே 10 தான் வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 10. கிளியரா? இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் சொல்லுங்க. இங்க பாருங்க, 1 இங்க 1, இது வந்துட்டு காலம் வைஸ் பார்க்கணும். ஓகேவா? 1ஓட 2 இன்டூ பண்ணா 2 வருதா? அது நான் அதுக்கு மேல இருக்க இதுல இருக்கு. ஸோ 2 கூட 3 இன்டூ பண்ணா 6 வருதா? எகெயின் 6 கூட 4 இன்டூ பண்ணா 24. அதே மாதிரி இங்க 6 கூட 2 இன்டூ பண்ணா 12 கிடைக்குது. 12 கூட 3 இன்டூ பண்ணா 36 கிடைக்குது. தென் 36 இன்டூ 4 144. அதே மாதிரி 16 இன்டூ 2 32. ஸோ நெக்ஸ்ட் 32 இன்டூ 3 என்ன? 96. 96 இன்டூ 4 போட்டு பாருங்க, இந்த நம்மளுக்கு 384 கிடைக்கும். கிடைக்குதான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 96.
இதோட லாஜிக் வந்துட்டு 1 into 2 is equal to 2, 2 into 3 is equal to 6, 6 into 4 24. அதே மாதிரி 6 into 2 12, 12 into 3 36, 36 into 4 144. இதையே யூஸ் பண்ணி இதுக்கு இதோட ஆன்சர் வந்துட்டு 96. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. இந்த சம் இது காலம் வைஸ் பாருங்க. இந்த நம்பர்ஸ் அப்சர்வ் பண்ணி பாருங்க. காலம் வைஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 11க்கு ஸ்கொயர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 11ஓட ஸ்கொயர் 121. இங்க 120 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ இது நீங்க அப்சர்வ் பண்ணி யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இங்க 7 இருக்கு. 7ஓட ஸ்கொயர் 49. இங்க 2 இருக்கு, இங்க 45 இருக்கு. ஃபர்ஸ்ட் காலமை வந்துட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சு அப்சர்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட லாஜிக் கிடைச்சிரும். இதோட லாஜிக் என்னன்னா 11 ஸ்கொயர் வந்துட்டு 121. கரெக்டா? அது கூட 1 ஸ்கொயரா மைனஸ் பண்ணிருக்காங்க. 1 ஸ்கொயர் 1. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 120 கிடைக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் காலம்ல கிடைச்சிருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் காலம்ல. நெக்ஸ்ட் பாருங்க, 7 ஸ்கொயர். செகண்ட் காலம்ல சொல்றேன். 7 ஸ்கொயர் 49. கரெக்டா? அது கூட 2 ஸ்கொயரா மைனஸ் பண்ணிருக்காங்க. 2 ஸ்கொயர் என்னது? 4. மைனஸ் பண்ணா நமக்கு 45 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் காலம் போடலாம். 5 ஸ்கொயர், அது கூட 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் என்ன? 25. 3 ஸ்கொயர் என்ன? 9. மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 16. ஓகே, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, குட். எல்லாருமே கரெக்ட். ஒண்ணுமே இல்லைங்க. இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சர்க்கிள் ஆப்போசிட் இருக்கு. சில டைம் வந்துட்டு இப்படி வரலாம். லைக் இதுல இருந்து இதுக்கு வரும், இதுல இருந்து இதுக்கு வரும். அப்படி வந்தும் ஆன்சர் வரும். ஆனா இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் பாருங்க. 5ல இருந்து இன்டூ 2 பண்ணா 10 கிடைக்கும். அதே மாதிரி அந்த லாஜிக் இதுக்கும் 7க்கும் ஒர்க் அவுட் ஆதான்னு பாருங்க. 7ல இருந்து இன்டூ 2 பண்ணா 14 கிடைக்கும். அப்ப 9 இன்டூ 2 என்ன? 18. ஸோ 18 தான் ஆன்சர். இது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். சர்க்கிள் வந்துச்சுன்னா ஆப்போசிட் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொன்னேன்ல, இதுல இருந்து இது பிளஸ் பண்ற மாதிரி, அந்த மாதிரியும் வரலாம். ஸோ நீங்க அதுல என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்க ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல. ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் போடல.
நம்பர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த நம்பர்ஸ் பாருங்க. 4, 9, 9, 16, 16. இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸா? 4ங்கிறது 2ஓட ஸ்கொயர், 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர், அகேன் 9 3ஓட ஸ்கொயர், 16 வந்துட்டு 4ஓட ஸ்கொயர். இப்போ 6ங்கிறது 3 2s are 6ஆ? இந்த இந்த நம்ம ஸ்கொயர்ஸ் போட்டோம் இல்லையா, இந்த 2 ஸ்கொயர், இந்த 3 ஸ்கொயர், இந்த 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 6 கிடைக்குமா? அதே மாதிரி இங்க 4 3 இருக்கா, இந்த 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்குமா? அதே மாதிரி 4 கூட இங்கே 20 கொடுத்துருக்காங்க, என்ன மல்டிப்ளை பண்ணா நமக்கு 20 கிடைக்கும்? 5ஐ மல்டிப்ளை பண்ணா நமக்கு 20 கிடைக்கும். ஸோ இங்க 5ஓட ஸ்கொயர் தான் ஆன்சரா வரும். ஸோ 25. இதோட ஆன்சர் வந்துட்டு 25. ஓகே, நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இப்படியும் கேட்பாங்க. இந்த நம்பர்ஸ் பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. 1 8 27 எல்லாமே கியூப் நம்பர்ஸ். 125 216 ஒண்ணுமே இல்லை. இதோட லாஜிக் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப், அப்ப இங்க என்ன வரும்? 4 கியூப் வருமா? ஸோ 4 கியூப் என்ன? 64. அதனால 64 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த சம் பாருங்க. இதோட லாஜிக் என்னன்னா, இங்க இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு ரோ வைஸ் தான். இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல இருந்து தான் இந்த நம்பர் கிடைச்சிருக்கும். அது என்ன ட்ரிக் அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல இருந்து இந்த ரெண்டு அதே ட்ரிக்கை இதுக்கு யூஸ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, அது என்ன ட்ரிக் அப்படின்னா,
8 கியூப் ஃபர்ஸ்ட் 8 கியூப் நம்மளுக்கு என்னது 512. அது கூட 4 கியூபை மைனஸ் பண்ணியிருக்காங்க. 4 கியூப் என்னது 64. மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 448 கிடைக்கும். அதே மாதிரி கட் ஆயிடுச்சா? என்ன கட் ஆயிடுச்சா? நான் பேசுறது கேக்குதா? இப்போ ஓகேவா? ஓகே. இதுல வந்துட்டு 8 கியூப் மைனஸ் 4 கியூப். இங்க 8 இருக்கு, இங்க 4 இருக்கு. 8 கியூப் மைனஸ் 4 கியூப். 8 கியூப் அப்படிங்கிறது 512. 4 கியூப் அப்படிங்கிறது 64. ரெண்டுமே மைனஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 448 கிடைக்கும். அதே மாதிரி 9 கியூப். 9 கியூப் மைனஸ் 6 கியூப். 9 கியூப்ங்கிறது 729. கரெக்டா? அது கூட 216 மைனஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 513 கிடைக்கும். இதே மாதிரி 7 கியூப் மைனஸ் 5 கியூப் போட்டா நம்மளுக்கு 218 ஆன்சரா கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 218. ஓகே. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கரெக்ட் தான் ஆன்சர். ஓகே, இதோட லாஜிக் பாருங்க. ட்ரையாங்கிள்குள்ள 27 கொடுத்துருக்காங்க, சுத்தி 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் ட்ரையாங்கிள்குள்ள 25 சுத்தி 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பர்ஸ்ல இருந்து தான் இந்த நம்பர் கிடைச்சிருக்கும், ட்ரையாங்கிள்குள்ள இருக்க நம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணி பாருங்க, அதுல இருந்து ரிலேஷன் ஏதா கிடைக்குதா அப்படின்னு பாருங்க. யூனிஃபார்மா இருக்கணும், எல்லாத்துக்குமே யூனிஃபார்மா வரணும். என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அந்த மாதிரி தான் பார்க்கணும். இதுக்கும் இதோட லாஜிக் பாருங்க. ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 3s are 15. 15 into 2 30. கரெக்டா? 30ல இருந்து 3 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 27 கிடைக்குது. அதே மாதிரி 7 into 4 into 1 நம்மளுக்கு 28. 7 4s. அதுல இருந்து 3 மைனஸ் பண்ணா
25 கிடைக்கும். இதே லாஜிக்கில் 6 இன்ட்டு 2 இன்ட்டு 3